வந்துட்டேன் தீரஸ் கேமிங். இன்னைக்கு என்ன வீடியோனா, நானும் என் தம்பியை சேர்ந்து கேம் பிளே வீடியோ போடுறோம் guys. guys, இன்னைக்கு என்ன கேம் பிளே வீடியோனா, இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற பேக் கார்ட் தான் கேம் பிளே வீடியோ தான் guys. இன்னைக்கு நானும் என் தம்பி சேர்ந்து ஃபர்ஸ்ட் கேம் பிளே வீடியோ போடுறோம் guys. நீங்கள் எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க guys. இப்போ நம்ம கேம் பிளே வீடியோ ஸ்டார்ட் பண்ணால் நான் மாசா சொல்லித்தரேன் guys. மாசா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணால் நம்ம என்னென்ன பண்ணணும், எது பண்ணணும், நம்ம அந்த கேமில் கிட்டத்தட்ட 3 பாட்டாக போகுதுங்க guys. இந்த கேம் வந்து சரியான பெருசான கேம் guys. இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கிற கேமே இந்த கேம் தான் guys. இப்போ நம்ம வீடியோ போடலாம், ஸ்டார்ட் பண்ணலாம் guys. இப்போ நம்ம இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, இந்த ஜாம்பியை கொல்லணும், அதை பேக் பண்ணணும், மறுபடியும் அதை பேக் பண்ணிட்டே இருக்கணும் guys. அதை வச்சு நம்ம வந்து என்ன சொல்கிறது, மணி எயின் பண்ணிக்கணும் கைஸ். மணி எயின் பண்ணி அதை வச்சு தான் நம்ம சர்வே பண்ண போகிறோம். இப்போ வந்து நம்ம வந்து கன் வாங்கணும், ஜாம்பிஸ் கொல்லணும். இப்போ முதல்ல நம்ம டுட்டோரியல் காமிக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த ஜாம்பிஸ் எல்லாம் கொண்டு எடுத்துகிட்டு வந்து போடணும் கைஸ். இந்த மாதிரி பேக் பண்ணி அது ஒன்று கிடைக்கும் கைஸ். அதை கொண்டு போய் இதில் போட்டுன்னா அப்படியே அரைச்சி கொடுத்துரும் கைஸ். சரி, பேக் வச்சு கொடுத்துரும் கைஸ். பாருங்க கைஸ், இதுதான் நம்ம இப்போ பண்ணக்கூடிய கேம் பிளே. இது வந்து நிறைய பார்ட்டாக வரும் கைஸ், 3 பார்ட்டாக வரும். இந்த கண்டினியூவாக நம்ம போடுவோம் கைஸ் கேம் பிளே வீடியோ. இந்த 3 பார்ட்டாக போடுவோம் கைஸ். நீங்கள் இப்போ தொடர்ந்து நம்ம வீடியோ பாருங்க கைஸ். இந்த கேமில் நிறைய பாஸ் ஃபைட் இருக்குன்னு கேள்விப்பட்டேன் கைஸ். இந்த பாஸ் ஃபைட்டில் நம்ம பண்ணுவோம். 2 பாஸ் இருக்காங்க கைஸ். நம்ம டோட்டலாகவே பெருசாக ஒருத்தர் இருப்பான் கைஸ். அப்புறம் ஒரு எலி பாஸ் விடுவான். நமக்கு கன் எல்லாம் தேவை கைஸ். நீ பாருங்க, இதெல்லாம் தான் கன்னு. இங்கே கன்னெல்லாம் இருக்கும். இப்போ நம்ம வந்து நம்மக்கிட்ட 47 ரூபா தான் இருக்குது. அதை வச்சு நம்ம ஒரு ஊட்கட்டை வாங்கிக்கணும் கைஸ். நைட் ஆனால் ஜாம்பி ஃபைட் வரும் கைஸ். அதனால நமக்கு வந்து இப்போ ஒரு வெப்பன் தேவை. அந்த வெப்பன் வேணும். அந்த வெப்பன் இருந்தால் தான் நம்மளால் ஃபைட் பண்ண முடியும் கைஸ். இது என்ன கான்செப்ட்னா, இந்த கேமோட கான்செப்ட் என்னென்னா, நம்ம வந்து பேக் பண்ணணும் கைஸ். இங்கே வந்து சர்வேவர்ஸ் இருப்போம். நம்ம வந்து இது வந்து நம்மளோட கேம்ப், அதாவது சேஃப் ஜோன் மாதிரி கைஸ். இங்கே எல்லாருமே இருப்பாங்க. நம்ம தான் இவங்களுக்கு வந்து ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு ஜாம்பியை கொன்று அதோட மீட் எடுத்து அதை வந்து நம்ம வந்து மிஷினில் போட்டு அதை பேக் பண்ணி கேக்காக மாற்றி அவங்களுக்கு விற்கிறாங்க ஐஸ். அவங்க வாங்கிக்கிறாங்க. அதுதான் கான்செப்ட். இது டெட் ரைஸ்னு ஒரு கேம் வரும் கைஸ். அந்த மாதிரி டெட் ரைஸ்னு வந்த ஒரு கேம் இருக்கு. அந்த கேம் மாதிரி தான் இந்த கேமும். அது இல்லாமல் எல்லாமே கலந்த மாதிரி. இது பார்த்திங்கன்னா அந்த கேமை பார்த்தீங்கன்னா டெட் ரைஸ் ஷேடு தான் இருக்கும் ஃபுல்லாகவே. லூட் அடிக்கிறது, நம்ம இது கொண்டு போகிறது, அப்படி மாற்றி நம்ம லூட் அடிக்கிறத பேக் பண்ணுற அதே கான்செப்ட் தான். நம்ம எஸ்கேப் போகணும். அதில் வந்து பாஸ் பீக்கலாக இருக்கும். இப்போ பாருங்கள், நைட் ஆனால் நமக்கு வந்து ஃபைட் பண்ணணும் கைஸ். நைட் ஆனால் ஃபைட் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு நாள் நைட்டு வந்து கம்மியாக வருவாங்க, செகண்ட் நைட்டு வந்து ஜாஸ்தியாக வருவாங்க, 5th நைட்டில் பாஸ் வருவாங்க. அந்த மாதிரி நிறைய பெருசாக வந்துட்டே இருப்பாங்க கைஸ். நம்ம வந்து போக அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம எப்படி என்னென்ன பண்ணணும், நம்ம 3 பார்ட்டாக வரும் கைஸ் இந்த வீடியோ. ஏன்னா இது வந்து ரொம்ப பெரிய கேமு. நம்ம கொஞ்ச நேரம் ஒரு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நமக்கு வந்து இந்த கேமை பண்ண முடியும், ஃபினிஷ் பண்ண முடியும். அதனால நம்ம வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம் கைஸ். சாப்பிட்றோம் கைஸ், சாப்பிட்றோம். பாஸ்ன்னு நம்மளை பார்த்து சாப்பிட்றோம். கேம் முடிச்சு ஆகிறோம் கைஸ். நிறுத்துடா, சும்மா விட்டா பேசிட்டே இருப்பான் வெறித்தனமா மாசான்னு. கைஸ், இவன் இப்படி தான் கைஸ் பேசிட்டே இருப்பான் கைஸ். இப்போ வாங்க நம்ம கேமை பார்க்கலாம். இப்போ இதான் கைஸ் நான் சொன்ன கான்செப்ட் தான். நாங்களோட ஒரிஜினல் வாய்ஸ், என்னோட ஒரிஜினல் வாய்ஸ் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இருந்தாலும் என் தம்பியோட வாய்ஸ் வேணும், நாங்கள் ஃபேஸ் கேமோட வீடியோ போடணும் அப்படின்னுலாம் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க கைஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலான்னு சொல்லுங்க கைஸ். ரோப்ளாக்ஸ் கேம் சொன்னாலும் நீங்கள் ரோப்ளாக்ஸ் என்ன கேம்லாம் சொல்லுங்க கைஸ், நாங்கள் போடுறோம். நானும் என் தம்பியுமே போடுறோம் கைஸ். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து வேறு என்ன கேம் உங்களுக்கு பிடிக்குமோ, நான் எனக்கு இந்த கேம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னீங்கனாலும் நான் அந்த கேம் போட்டு நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் கைஸ். நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு. நம்ம ரெகுலராக கேம் டிரைவ் போடுவோம் கைஸ்.
இப்போ நம்ம வந்து என் தம்பி வந்து எனக்காக ஒரு ஹேமர் போட்டிருக்கானாமா. இதெல்லாம் நமக்கு யூஸ் ஆகுமாமா. இப்போ நான் போய் லூட் அடிக்கலான் இருக்கேன் கைஸ். வாங்க நான் கூட சேர்த்து நீங்களும் லூட் அடிக்க போகலாம். இதெல்லாம் நான் பண்ணுறதெல்லாம் முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க கைஸ். நிறைய பேர் இந்த வீடியோ போட்டாங்க. இருந்தாலும் என் வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்க கைஸ். பாருங்கள், இதெல்லாம் ரைனிங்லாம் போட்டுக்கோங்க. அடுத்தடுத்து மிஷின் எல்லாம் வரும். நம்ம பார்ட் 2 பார்ட் 3லனா நம்ம மாதம் சட்டப்படணும் கைஸ். பட்டாய் கிளப்பலாம் நம்ம தான். புது கேம்னா நம்ம தான் கைஸ். நம்ம அடுத்த செகண்ட் ட்ரெண்ட் ஆன நம்ம தான். சரிங்களா? நான் வந்துடுவேன் கைஸ். இப்போ நான் போய் எனக்கு ஒரு கன்னில் ஏதாவது ஒரு வெப்பன் தேவைப்படுது. இந்த வீட்டுக்கட்டு ஆகாது கைஸ். அதனால இந்த கேமில் வந்து செஸ்ட் இருக்கும். அப்புறம் வெப்பன் கிரேட்னு ஒன்று இருக்கும். அது வந்து 2 அதாவது எப்படி சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இருக்கிற வீட்டில் தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் நைட் வந்துருச்சு. பாருங்க, நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் எனக்கு ஒரு வெப்பன் போயிட்டு கிடைக்கல கைஸ். அதனால அப்படியே ஃபைட் பண்ண வந்துட்டேன். நைட்டு ஆயிடுச்சு. நான் லூட் அடிக்க போகிற நேரமாக ஃபைட் வந்துடுச்சு. என் நம்பி வேறு கூப்பிட்டானே. அதனால இப்போ ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறோம். இது வந்து செகண்ட் நைட் கைஸ். கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். 3rd நைட் 4th நைட்லாம் போகும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாகும். 3rd நைட் 4th வரைக்கும் கூட ஈஸியாக இருக்கும் கைஸ். புதுசாக வரவங்களுக்கு வந்து தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த 5th 10 15 20 அந்த நைட்டெல்லாம் சரியான கஷ்டமாக இருக்கும் கைஸ். அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நம்பி தான் சொல்லியிருக்கிறான். இங்கே பாருங்கள், இதெல்லாம் கட்சினெல்லாம் வருது. இது கேம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க டெவலப்பரு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லூட் அடிக்கணும். லூட் அடிக்கிறதுக்கு நம்ம இப்போ பாருங்கள், நமக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க கைஸ். ஜாம்பிஸ்லேயே ஆப்பிள் ஜாம்பி, கேரட் ஜாம்பி, ஆசிடியம் ஜாம்பி, நிறைய ஜாம்பிஸ் வரும் கைஸ். அதுலேருந்து போட்டானா நமக்கு வந்து எல்லாமே ஃப்ரூட் கிடைக்கும், பனானா கிடைக்கும். அந்த மாதிரி ஜாம்பிஸ் எல்லாம் இருக்கிறாங்க கைஸ். அவங்க பாருங்கள், அங்கே பெரிய பில்டிங் இருக்குது. அதுக்கு நம்ம இப்போ அன்லாக் ஆகாதாமா. அது நம்ம இப்போ அந்த பில்டிங், இந்த 2 மாதிரி பில்டிங் இருக்குது. நான் இதுவரை இதில் போய் லூட் அடிக்கல. இப்போ நம்ம போய் லூட் அடிப்போம் கைஸ். வாங்க, என்ன பண்ணுறோன்னா இதெல்லாம் என் தம்பி தான் சொல்லணும். எனக்கே இந்த விளாட வராது. இந்த கேம் எனக்கு தெரியாது. என் மம்மி தான் எனக்கு வந்தா நீ இது விளாடணுமா, நீ நான் சேர்ந்து போகலாமா அப்படி சொன்னா. சரி நான் போட்டேன். நீ என்ன கைஸ் இது பிராஸ் கக்லஸா நம்ம ஒன்று காய்ச்சிருக்கு கைஸ். இதை வச்சு அடிக்கலாம் போல இருக்குது. இப்போ நம்ம எல்லாம் ரூட்டெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு நம்ம வீட்டுக்கு போகலாம். பாருங்கள், நம்ம தம்பி எங்கே இருக்கா நமக்கு லொக்கேஷன் தெரியுது. இப்போ நம்ம போகலாம். லாடியோ ஆக்டிவா? அது ரேடியோ ஆக்டிவ் தான். வெண்ணம் மாப்பிள ஆள் மாத்தடி பேச முக்காட்டுறான். ஸோ கைஸ், இவன் இப்படி தான் கைஸ். இதெல்லாம் கண்டுக்காதீங்க. இவன் ஆக மாட்டான். இவன் ஒரு சிக்கன், இவன் வந்து இவனை சிக்கன் நினைச்சுக்குவான். அப்புறம் இங்கே பாருங்க, கேட்டஸ் நமக்கு கொடுத்துச்சு. அப்புறம் நான் செஸ்ட் ஓப்பன் பண்ண மெடிக்கிட்டு கிடச்சி நமக்கு. அதை வச்சு அப்புறம் நைட்டு வேறு ஆகிப்போச்சு. என் தம்பி வேறு கூப்பிட்டான். அப்புறம் போய் போட்டுருந்தேன். அவங்க அடிச்சுட்டு இருந்தேன். அடிக்க அவனுங்கெல்லாம் படிச்சுட்டானுங்க எல்லாரும். புஷ்ஷிட் மாதிரி இருந்தானுங்க எல்லாரும். அப்புறம் எல்லாத்தையும் போட்டு தருத்தேன் கைஸ். இதுதான் இந்த இவன் எனக்கு முடியும் தெரியாமே கன் எடுத்துட்டான் கைஸ். வெப்பன் போயிட்டு ஓப்பன் கன் எடுத்துட்டான். எனக்கு வேற ஒரு வைரல்ஸில் இருக்குது. நான் அப்படியே போட்டு நினச்சேன் கைஸ். கன்னுக்கு பார்த்தா என் தரமாக வருது. நம்மளுக்கு போகவே விட மாட்டேங்கிறானுங்க. அங்கே போனால் அது ஒன்று பழுக்குட்டு நம்ம கையில் கிடச்சிச்சு. அது ஒன்று வேஸ்ட்டு. இவன் ஒருத்தருக்கான கைஸ். இவன் சைலண்ட் கில்லர் கைஸ். நம்ம பார்க்கும்போது எழுச்சி நடந்து வருவாங்க கைஸ். இவன் பேரெல்லாம் கேட்டஸு. ஆனால் என் சரியான சைலண்ட் கில்லரு வருவாங்க கைஸ். இவனை விட்டுனே. இப்போ நம்ம இங்கே வரணும். எனக்கு ஒரு வெப்பன் ரேட் கிடச்சிச்சு கைஸ். அப்புறம் நான் போய் அதை ஓப்பன் பண்ணேன். இவனுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாக் எக்ஸோ ரைஃபிள் கிடச்சிச்சு. இந்த கேம்லேயே 14,000, அதாவது 14,000 ரூபாய் உள்ள கன்னு, மாசான கன்னு. நினைச்ச அப்படி குஷியாயிட்டேன் நானே. குஷியாயிட்டு யோசிச்சு சுட்டா பரபரப்பு சொல்லுது. எனக்கே சாக்கு. அப்புறம் நிறையா கன்னு மெட்டல் எடுத்தேன். அப்புறம் என் தம்பி உட்காந்து மூலையில் உட்காந்து அழுகுறாங்க. எனக்கே சங்கடமாய் போச்சு. அப்புறம் அவனுக்கு காசு சேர்த்து வச்சேன். அப்புறம் நான் வாங்கி தரேன்னா சொன்ன உடனே கொஞ்சம் அழுகி நிப்பாட்டினா. அழுதுட்டு இருந்தாங்க குழந்தையாத்த. இருந்த தம்பி கூடலாம் இப்படி விளாடக்கூடாதுன்னு சொல்கிறான்னு போடுறாங்க. வரல அப்படி பரப்பலான்னு சொல்லுவோம். ஐயோ, அப்போ நமக்கு மிஸ் ஃபயர் பண்ணிட்டாப்புல அர்த்தோட. அவர் கண்டுக்கு வந்தாங்க. அவர் போயிட்டாப்புல அப்படியே. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா அப்படியே வந்து அதான் அந்த எக்ஸோ ரைஃபிள் இப்போ பார்த்து பரப்பலான்னு சொல்லுவோம். இப்போ சூப்பராக இருந்த எக்ஸோ ரைஃபிளு. அதான் பவர்ஃபுல்லாக அந்த கேம்லேயே. ஏன் தம்பியா அழுகுறா.
இப்போ என்ன பண்ணுறது, சரி என் நம்பிக்கை வாங்கி கொடுக்குன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுக்குறக்கா சிக்கன் பிரெட்ஸ். நம்ம பாஸ் ஃபைட்டில் ஈஸியாக பண்ணான்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய ரைஃபிள் இருக்கும்போது நம்ம ஈஸியாக போட்டதில் இல்லை மாச சத்திரம் கைஸ். இல்லை பாஸ் இல்லை பட்டில் 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 மண்டை கூட போடுறோம்ல, அவங்களாம் டெட் பாடி ஆயிடும் கைஸ். ஓகே நம்ம படுறோம் கைஸ். இப்போ நம்ம வந்து சர்ச்சு இங்கே இருக்கிறவங்களாம் சுட்டு இந்த மாதிரி ப்ளூ பிரிண்ட் இருக்கு கைஸ். இந்த ப்ளூ பிரிண்டரை அன்லாக் பண்ணி நம்ம மிஷின் நம்ம அதெல்லாம் கிரியேட்டிவ் பண்ணுற ஒரு மிஷின் இருக்கு கைஸ். அது வந்து ஒரு இது வந்து காப்பி கேமில் இன்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. அதாவது நம்ம 99 நைட்ஸ்னு ஒரு கேம் இருக்குது. அதில் என்ன பண்ணணும்னா நீ கிராஃப்ட் பண்ணணும். அந்த மாதிரி இல்லாமல் இருந்தேன். அதை விட மெயினாக நான் பார்த்துட்டேன். இப்போ நான் ஒரு பில்டிங் மெயினாக பெருசாக ஒரு பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங்கை நம்ம எண்டிங் அப்போ போகணும். அப்புறம் இங்கே பாருங்க நம்ம சூப்பர் மார்க்கெட் இங்கே இந்த மாதிரி நான் சொன்னல ஹார்டாக வருவானுங்க. அந்த பாஸில் வருவான். 5th நைட் அப்போல்லாம் நமக்கு நைட்டெல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ வந்து நமக்கு வந்து ரொம்ப ஹார்டாக இருக்கும். அதனால நான் எக்ஸ்ட்ரா ரைட் இருக்கிறேன் ஈஸியாக முடிச்சிட்டேன். அந்த மாதிரி நம்ம இப்போ ப்ளூ பிரிண்டில் அது ஆட் ஆகும் கைஸ். இவங்களை போய் நம்ம காப்பாற்றணும். ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு பெரிய பெரிய இடத்துல இருப்பாங்க. அப்போ தான் ப்ளூ பிரிண்ட் ஆட் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி தான் நைஸ் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுனேன் கைஸ். நான் சொன்னேன்ல பெரிய பையனான பில்டிங்னு, அதான் அந்த பெரிய பில்டிங் தான் கைஸ். அந்த பெரிய பில்டிங் பக்கத்தில் இருக்கிற சுற்றி குட்டி குட்டி பில்டிங்கை நம்ம போய் இப்போ லூட் அடிக்கலாம். இப்போ பாருங்கள் அந்த எக்ஸோ ரைஃபிள் இருக்கணும் செம்ம ஈஸியாக இருக்குது கைஸ். இப்போ சில சுட்டுறா எல்லாத்தையும். இப்போ பாருங்கள் நம்ம போய் லூட் அடிக்கலாம். இங்கேயும் நம்ம ஒருத்தங்க சூடும்போது அங்கே வர மேலே ஒருத்தங்க இருந்து யாகவும் தப்பிச்சு ஓட்டாப்பில் அங்கே ஒருத்தங்க இந்த மாதிரி தான் கைஸ். இந்த மாதிரி இல்லாமல் ரெஸ்கியூ பண்ணணும். அப்புறம் அது ஸ்டார்டிங்கே இந்த கேம் என்ன சொல்லுமா சேவ் த டவுன் அப்படி தான் சொல்லும். அந்த கேம் தான் கைஸ். அதுக்கப்புறம் ஸ்டார்டிங்கில் போய் எண்டிங்கில் போய் அப்படி இப்படி சொல்லி மாஸ்டர் சதுரம் தான் கேமு. பக்கத்தில் ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்குது, போய் கேஸ் போடலாம். சாரி கைஸ், ஐ மீன் கேஸ் பிடிக்கடா. நான் வந்து கேஸ் போடலான்னு அது தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மன்னிச்சுக்கோங்க. பாருங்கள் அங்கே பாருங்க இந்த எக்ஸ்ட்ரா ரைஃபிள் பரப்பாட்டுடுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு கைஸ். ஈஸியாக இருந்துச்சு இந்த கேமு. நான் ஈஸியாக முடிச்சிடலாம். என் கூட சேர்ந்து யார் யார் கேம் விளாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் உங்களோட ஐடியை கீழே வந்து ஆட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட் அட்ரஸ் கொடுக்குறேன். நீங்கள் வந்து என் கூட சேர்ந்து கேம் விளாடுவாங்க. ஓகே, அதுக்கப்புறம் லூட் அடிச்சுருக்கிறதுல டே 5 ஆயிடுச்சு. நைட் வேறு என் தம்பி வேறு பயந்துட்டு இருந்தேன் கைஸ். அப்புறம் சொன்னாங்க போன வீடியோலையே, சாரி போன வீடியோவில் இருக்கிற போனதான் நான் விளாடும் போது என்கிட்ட சொன்னான். நாங்கள் ஒரு டைம் ட்ரையல் போயிருந்தோம் கைஸ் நேற்று நைட்டு. அப்போ வந்து என்ன சொன்னாலும் என் தம்பி 5th நைட் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அங்கே தான் போய் செத்து போனேன், நீ வானா என் கூட அப்படின்னா. நானும் நினச்சேன் செத்து போயிடுவான் இவன் ஒரு சிக்கம், இவன் செத்து போயிடுவான் அப்படின்னு நினச்சேன் கைஸ். பார்த்தா கைஸ் கைஸ் ஃபைட்டுவே எல்லா சாமி போட்டு தள்ளிட்டானம்மா. வெறும் ரிவால்வர் வச்சு எனக்கு ஒரு ஷாக் ஆயிடுச்சு. அப்புறம் எப்படியோ தள்ளாடி தில்லாடி எல்லாம் லூட்டெல்லாம் அடிச்சுட்டு போகிறோம் கைஸ். இது நம்ம பாட்டாக போடலான்னு சொல்லிக்கிறேன். அடுத்த பாட்டு வந்து நம்ம நாளைக்கு போடலாம் கைஸ். இன்னைக்கு இந்த பாட்டு எப்படி இருக்குது, நான் பார்ட் 2 வேணுமா வேணாவா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்க கைஸ். ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் கூட அவங்களுக்காக நான் பார்ட் 2 போடுறேன் கைஸ். நான் கன்ஃபார்ம் போடுறேன். பாருங்க இவன் தான் இந்த ஜாம்பி வைரஸை கண்டுபிடிச்சது. இங்கே வேற போட்டுக்கிறான் ஜஸ்ட் பி இன்ட்ரெஸ்டிங்னு போடுறான். இது என்ன முட்டாயத்தை சொல்ல முட்டா அவ்வளோ பெருசாக இருக்குது. முட்டா கைஸ் கைஸ் கோழின்ட்ட கைஸ் வெடிச்சிச்சு. அவட பலா கோழி வந்துச்சு கைஸ், பெரிய கோழி. அவட இருக்காத இன்ட்ரெஸ்டிங் அப்புறம் இங்கே பாருங்க கண்டெய்னர் கண்டுபிடிச்சேன். கண்டெய்னர் தொடர்ந்தால பேய் மாரி வரானுங்க எல்லாம் சாப்பிடுச்சு. அவங்களும் மனப்பட்டையை போட்டு அவங்களும் முடிச்சிட்டேன். அப்புறம் போனால் உள்ள ஒருத்தன் வந்து ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா ஒன்றும் இல்லை, ஒரு பெட்டி தான் இருந்துச்சு. அந்த பெட்டி திறந்தேன் கைஸ். நமக்கு என்ன கிடச்சி நீங்களே பாருங்கள். ஒரு ஆம்பர் அயன் ரிப்பேர் ஆம்பர் கிடச்சி. ரிப்பேர் போகலாமா, யூஸ்ஃபுல்லாக இருப்போப்பா. சரி இதை எடுத்துக்கலாம் சொல்லி எடுத்தா ஸ்டோரேஜ் ஃப்ளை போச்சு, சதற விட்டு. அப்புறமா எனக்கு வேணான்னு சொல்லி எடுக்கலான்னு பார்த்தா இது அது வான்கோழி இருந்துச்சு. அது வான்கோழி போட்டு தரலாம், போட்டு பிரியாணி போடலாம்னு சொல்லிட்டு வான்கோழி கூட வந்தேன். இப்போ என்றாலும் உருண்டு வரான் கைஸ். இப்போ உருண்டு வரான் வான்கோழி, நெருப்பு கக்கறான் உருண்டு விடுறான். அவன் இந்த தண்டை வச்சு 4 போட்டேன். இது ஒரு பாஸ் தான் கைஸ். மொத்தம் 3 பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. பாருங்க போட்டு
செத்து போயிட்டா அப்படி மதக்கிறான் காத்துல அத மாசு சதற விட்ட கைஸ் எல்லாத்தையும் அவனே வந்து அப்படியே ஷாக்காய் அப்படியே சைட்டிஸை பயந்துட்ட போல இருக்குது. அப்புறம் வேக்கிப்பின்னு நமக்கு ஒரு ப்ளூ புல்ட்டு கரைச்சி ப்ளூ புல்ட்டு அப்புறம் எடுத்து மாக்கோழி போட்டா கறி 2 முட்டையெல்லாம் கிடச்சி கைஸ் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதோ நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்.